ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு ஒவ்வொரு தொகுதிகளாக சென்று கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும். அந்த வகையில் இன்று தாம்பரம் தொகுதிக்கு வந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவர்களிடம் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக என்னெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எடப்பாடி அவர் ஆட்சி நல்லா இருந்துச்சுங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால மறுபடியும் ஏடிஎம்கே வரலாம். விஜய் சார் தான் வருவான்னு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் மேலே நல்லா ஃபுல் சப்போர்ட் இருக்குது, நல்லா ஒரு பேர் வாங்கியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சாலிடாக ஸ்டாலின் தான் வருவாருமா. அவங்க செஞ்ச நல்ல திட்டங்கள் தான், மக்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த பஸ்ஸு, பெண்களுக்கான பஸ்ஸு, அப்புறமா நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, இது மாதிரியான நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்கான திட்டங்களை நிறைய செஞ்சுருக்காரு. அதனால் நிச்சயமாக அவர் தான் வருவார் நான் விரும்ப. அது பொய் பிரச்சாரங்கள், எதுக்கும் ஆதாரம் இருக்காது. ஏதாவது ஆதாரம் கேளுங்க, எதுக்கும் ஆதாரம் இருக்காது. மீன் அபாண்டங்களும் மீன் பழியும் பொய் பிரச்சாரங்களால் தான் எதிர்கட்சிகள் செய்யறதுலாம். ஆதாரம்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. அது திமுக ஏன் ஒழிக்கணும்? முதல்ல ஒழிக்கணும்னா ஏன் ஒழிக்கணும்? எல்லாமே நல்லதானே பண்ணியிருக்காங்க அவங்க. நம்ம உரிமைகளை இன்றைக்கி அவங்க விட்டு கொடுத்தது கிடையாது. மொழியிலேருந்து நீட்டு உரிமையிலேருந்து நீட்டு தேர்வுலேருந்து எல்லாமே அவங்க நல்லது தான் நமக்கு பண்ணுறாங்க. நம்ம பக்கம் தான் இருக்குது, மக்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள ஒழிக்கணும்? ஒழிக்கணும்னு சொல்கிறவங்களாம் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. நமக்கு மக்களுக்கும் தமிழுக்கும் எதிராக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் தமிழுக்கும் நம்ம மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆதரவாக இருக்கிற இவங்கள எதுக்கு ஒழிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்கன்னா எல்லாம் பதவி வெறி தான், பதவி ஆசை தான் எல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. எந்த குற்றச்சாட்டுக்கும் நிச்சயமாக ஆதாரம் கிடையாது. பிஜேபி தான் வரும். அவங்க நல்லபடியாக செய்கிறாங்க. இவங்ககிட்ட ஏகப்பட்ட ஊழல் இருக்குது, அது வெளியே சொல்லக்கூடியதாக இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, பட் வரமாட்டாருன்னு ஒரு கெஸ் இருக்குது. எதனாலனா காலங்காலமாக அரசியல் ரெண்டு இதுதான், ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுமே முட்டி மூடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ வரைக்கும். டிஎம்கே நிறைய நல்லதும் பண்ணுறாங்க, ஆனால் அது அவங்களுக்கு நிறைய இதுவுமே இருக்குது, அவங்களுக்கு எதிராகவும் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அகேன்ஸ்டாகவும் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ விஜய்க்கு நிறைய சப்போர்ட்டுன்ற மாதிரி யாரும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு படத்தில் காட்டுற மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்குமா, அது வந்து டவுட்டு தான். ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, பார்க்கலாமே. யார் வந்தாலும் கண்டிப்பாக எடப்பாடியார் தான். ஜனங்க இப்போது திமுக மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க, குற்றங்கள்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால் அதிருப்தியாக இருக்குது. அதனால் இவருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவர் எடப்பாடி கூட சேர்ந்தால் நல்லது தான். ஒரு துணை முதல்வர் இது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெட்டையில கட்சி தான் வரும் அடுத்த. ஆமாம், எதனாலனா இப்போ மக்கள் வெறுத்துட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கடையிலே பொறுத்த வரைக்கும் மக்கள் வெறுத்து போகிறாங்க எல்லாருமே. ஒவ்வொரு பொருள் வாங்கிறதுக்கும் ஒவ்வொரு கைரேகை, ஒவ்வொரு நாளைக்கு ஜனங்க வேலையை விட்டு ரொம்ப அவசரப்படுறாங்க. இதனாலே மக்கள் வெறுத்துட்டாங்க. அடுத்த தடவை ரெட்டையில் தான் கண்டிப்பாக வரும். அது ரொம்ப டவுட் தாங்க்கா. அந்த வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா எனக்கு தெரில. ஏன்னா இருந்த ரெண்டு கட்சியுமே வந்து இப்போதைக்கு ரொம்ப பேடாக இருக்கிறாங்க. ஏடிஎம்கேவும் வந்து ஒரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததோ அவ்வளோக்கு வீக் ஆகிடுச்சு. இப்போது டிஎம்கேவும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, டஃப் கொடுக்கறதுக்கு வந்து டிவிக்கு வந்துட்டாங்க. பார்ப்போம், மேபி சான்சஸ் கொடுத்து பார்ப்போமே. தளபதிக்கு ஒரு சான்ஸ் தான். யார் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாமே எதெல்லாம் மாற்றணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் எதுவும் மாறுற மாதிரி இல்லை, நடந்துட்டு தான் இருக்குது. கொடுத்தவங்களுக்கே சான்ஸ் கொடுத்து எதுவும் மாறுற மாதிரி இல்லை. இப்போ நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன், மகளிர் பேருந்து ஃப்ரீ. இந்த ஜென்ரேஷனில் எல்லோரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லாருக்குமே இன்கம் சூப்பராக இருக்குது. இப்போ யாரும் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாங்க, இன்கம் அதிகமாக இல்லை, நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு சரியான இது தர்றதில்லை, சேலரி இதெல்லாம் தர்றதில்லை அப்படின்லாம் இல்லை. இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த டைமில் வந்து இந்த மகளிர் பஸ்லாம் தேவையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க நினச்சா ஒரு கேப் கூட புக் பண்ணிட்டு போகலாம். இதை வந்து அப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கணும். எப்போது
ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தாங்களே, அவங்க டைமில் எடுத்துகிட்டு வந்திருந்தா இப்போ சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தாங்க்கா. இது மாதிரி சில விஷயம் இன்னும் மாறாமல் இருக்குது. இலவசமாக கொடுத்து ஜனங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க. இப்போ நான் பேசினாலுமே பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ண போகிறாங்க, இல்லைனா தட்டி விட்டு போயினே இருக்க போகிறாங்க. அவ்வளோதான். டிஎம்கே ஸ்டாலின் தான் வருவார். பிஜேபி வர்றதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு மாற்றங்கள் தேவைன்னு இருப்பாங்க. படித்தவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபியில் ஒரு கல்ச்சர் இருக்குது. அது ரிலீஜியன் கல்ச்சர்ன்ட்டு கிடையாது, ஒரு டிசிப்ளின் இருக்குது. அடுத்த எலெக்ஷன் என்னோடய மனசாட்சிப்படி விஜய் வந்தால் நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் கருத்து அதுதான் வருது. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒன்றுமே செய்ய காணோம். யாரும் இவங்க 2 ஜெயலலிதா அம்மா போனது எங்களுக்கு யாருமே செய்யலை. ஒரு புதுசாக ஒரு கட்சி வரட்டுமே, அதனால் விஜய் சார் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எங்களோட கருத்து. டிஎம்கே வரதாமல் அதிகமாக சான்ஸ். ஏன்னாக்கா கட்சி அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. மிச்சம் எல்லா கட்சியும் பிரிஞ்சு இருக்குது. நல்லாவும் செய்கிறாங்க. அவ்வளோதான். யார் வந்தாலும் செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. யாரும் செஞ்ச மாதிரி தெரியல. புரியுதுங்களா? எவ்வளோ குறைகள் இருக்குது, குறைகளும் இருக்குது, நிறைகளும் இருக்குது. இப்போ ஒரு தண்ணி வசதி இல்லை, ஒரு குடிக்கிற தண்ணி அதுவே இப்போ வியாபாரமாகி போகுது. ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் எங்கே வாங்க சொல்லுங்கள்? அது கஷ்டம் வரும். வாங்குற மாதிரி இருக்குது. 6 ரூபா கொடுக்குறாங்க, அது குடிக்கிறதுக்கு நல்லா இதுவும் இல்லை. இப்போ சமைக்கிறதுக்கும் அது ஒத்து வர மாட்டேங்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நல்ல ஒரு இது நல்லது செஞ்சால் யார் வேணாலும் வரலாம். இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க. ஒரு சான்ஸ் ஒருத்தர் கொடுத்து தான் ஆகணும். வர்றவங்களே வந்து நின்று அது நல்லது இல்லை. ஒரு சான்ஸ் ஒருத்தர் கொடுத்து தான் ஆகணும். அது நம்ம கையில் இல்லை, எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். ஏடிஎம்கே இதில் வந்து ரொம்ப கொலை அக்ரமணியம். டிஎம்கே என்றைக்கு வந்தாலும் அக்ரமம் தான். ஆமாம், கிடையாது, வர முடியாது. இன்னும் 2 எலெக்ஷன் போகணும், வருவாங்க. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். நாட்டுக்கு நல்லது செய்யணுன்றதுனால தான், வேற என்ன. எனக்கு பிடிக்கும். ஆமாம், நல்லா செய்வார், நம்பிக்கை தான், வேற என்ன. இந்த 2 கட்சியில் சாயம் இல்லாமல் எந்த கட்சியும் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. தனியாக இண்டிவிஜுவலாக விஜயகாந்தை ட்ரை பண்ணிவிட்டு அவரே போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டார். சேர்ந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது. அவர் நேர்மையாக இருந்ததுனால அவரால் சாதிக்க முடியல. ஆனால் இப்போது வந்துக்கிற விஜய் வந்து பண்ணுறேன்றாரு. ஆனால் அவர் பண்ணுறது வந்து முன்னாடி இருந்து அதை ஸ்டெப்பை பண்ணியிருந்தாருன்னா ஓரளவு நல்லா இருந்திருக்கும். இப்போ பண்ணுறாரு. ஆனால் அவர் ஏதோ ஒரு கட்சியிலேருந்து அதுலேருந்து வந்தால் தான் வர முடியும். தவிர அந்த 2 கட்சியுடைய சாயம் இல்லாமல் வரும். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா 70 புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களுடைய மொத்த இதுவுமே அவங்களோட பர்சன்டேஜே கொஞ்சம் இவங்கக்கிட்டேருந்து வாங்குற மாதிரி தான் இருக்குமே தவிர அவங்கள முறியடிக்க முடியாது. அவ்வளோதான். திமுக தாங்க. பாஸ்ட் இயர்ஸாக அவங்க பண்ண நல்ல விஷயங்கள், எஸ்பெஷலி மகளிர் விடியல் பயணம், எல்லா திட்டங்களும் நல்லா இருக்கு. இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை, அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து மெச்சூர்டாக இல்லை. அவங்களோட பிளானிங் என்னன்னே தெரியல. அதனால் அவங்களும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே தான் சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுதுல்ல. இல்லை, அவர் மெயினாக லேடிஸ்க்கெலாம் நிறைய இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி க்ரோத் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. பட் கொஞ்சம் சட்ட ஒழுங்கு அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தாலும் பட் அவருக்கு தான் சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, அதுக்கு வாய்ப்பு குறைவு தாங்க. இல்லை, கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம். அவர் வந்து இப்போ இவங்க இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு கஷ்டம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. புரியுதுங்களா? இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு, மக்களுக்காக ஃப்ரீ பஸ்ஸு மாதம் 1000 ரூபாய் போடுறாருப்பா. நம்ம அதை வந்து குறை சொல்ல முடியாது. இப்போது வருஷம் இவங்களே வந்துட்டுருக்காங்க இல்லையா? யாராச்சும் ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னா மக்களுக்காக ஏதாச்சும் செய்வாங்கன்ற எதிர்பார்க்குறேன். என்னோட ஒப்பீனியன் அதுதான். வரணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். இப்போ விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறேன்ப்பா. ஸ்டாலின் தான் வருவார். அதில் என்ன சார், அவர் நிறையா நல்ல திட்டம்லாம் செஞ்சுருக்காரு. மகளிருக்கு, முதியோருக்கு இதுன்ட்டு 1000 ரூபாயெலாம் கொடுத்துருக்காரு.
பெண்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு காலேஜ் படிக்கிற பையனுக்கெல்லாம் இன்னும் நிறையா நான் முதலமைச்சர் நடமாடும் மருத்துவமனை எல்லாம் கொடுத்துருக்காரு. கல்வியெல்லாம் கொடுத்துருக்காரு. முதியோர் கல்வி நிறையா செஞ்சுருக்காரு. ரோடெல்லாம் இவ்வளோ தரமாக போட்டு வச்சுருக்காரு. எப்போதுமே கருணாநிதி ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் தான் ரோடு கீடு ஓவர் பிரிட்ஜு கீழெல்லாம் தரமாக இருக்கும். பாக்கி எல்லாமே வேஸ்ட். இவங்க செஞ்சு வச்சுட்டு போவாங்க, அடுத்தவங்க வரவங்க ஜாலியாக இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஐயா திமுக கட்சி முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், ஒரு உதவியாக இருக்கும். மாதம் 1000 ரூபாய் நம்பி நம்ம வாங்குகிறோம். அது ஒரு கடன் நம்பி அவங்க கேட்குறோம் கடன், அந்த கடத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஆட்சி மாறினாக்கா நல்லா இருக்குன்றேன். இந்த ஆட்சி யாருன்னா விஜய் வந்தால் நல்லா இருக்குன்றான். ஓ எதனாலனாக்கா மக்களுக்கு செய்கிறதுனால, மக்களுக்கு நல்லதை செய்யணும். விலைவாசி கம்மியாகணும். விலைவாசியில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன ரொம்ப கொடுமையாகுது. எல்லா விலைவாசியும் ஏறிப்போச்சு. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் வரணும். ஸ்டாலின் தாம்மா. எல்லாம் நல்லதும் அவங்க தான் செய்கிறாங்க. இப்போது எல்லா ரோடு எல்லாம் அருமையாக பண்ணுறாங்க. சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தான். அதெல்லாம் புதுசாக வரவங்களாம் வர முடியாதும்மா. சொல்லுவாங்க எல்லாம் வந்துடுவேன், நான் வந்துடுவேன்னுவாங்க. ஸ்டாலின் மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாது. இப்போதைக்கு அவர் தான். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கு. அவங்க அம்மா செஞ்ச திட்டத்தை அவர் நிறைவேற்றுறாங்களா, அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அது அவங்க திறமை. அவர் வந்தால் புதுசாக வந்திருக்காரு. அவர் வந்த நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா யாருக்கு தெரியும்? வந்தால் தான் தெரியும். இப்போ எல்லாமே நம்ம 70 வருஷமாக ஊழல் பெருவில் பார்த்துட்டோம். அடுத்து பிஜேபி வரணும்னு ஆசைப்பட்றோம். பரவாயில்ல, அது ஒன்றும் பரவாயில்ல, இருந்தால் நல்லாயிருக்கும். அதை மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தினே இருக்கிறாங்க. வந்து அப்படி இப்படி சாமியார் கட்சி அது இதுன்ட்டு அது வந்து இவ்வளோ நாள் ஏமாத்தினாங்க. இனிமேல் செல்லாது அது. தேங்க்யூ. கண்டிப்பாக பிஜேபி தான். விஜய் தான் ஒரு நம்பர் 1 கிரேடு. ஆமாம், தலைமை சேர்த்து அவத்த உட்காருவார். நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் தான். ஆனால் மோட்டி, அவரோட மோட்டி வந்து ரொம்ப பிள்ளைங்கள்லாம் வந்து யார் கொடுப்பாங்க? அவன் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறான். நானும் ஒரு நேரத்தில் குடித்தவன் தான். இப்போ குடிகளை பார்த்து திருத்துறேன். 50 வயசுலேருந்து இப்போது 64 வயசு ஆகுது. அவருடைய ஒரு கொள்கை நல்லா தான் இருக்குது. அவர் தான் வருவார். எடப்பாடியாக தான் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. எதனாலலாம் இப்போ ஆளுங்கட்சி கொஞ்சம் கெட்ட பேர் நிறைய வந்துன்னு இருக்குது கொஞ்சம். அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் தனியாக நின்னா டிஎம்கேக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். கூட்டணி வச்சா ஈஸியாக வந்துடுவாங்க. தனியாக நின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓட்டுங்கள் பிரியும். அவங்க ஓட்டு கரெக்டாக வந்ததுன்னா டிஎம்கே வரும். அடுத்து வந்து எலெக்ஷன்லாம் ரொம்ப, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை டிஎம்கே ரொம்ப மோசம். இருக்கிறதுலேயே ரொம்ப கொடூரமான ஆட்சி எதுனா டிஎம்கே. ஒன்று எடப்பாடி வரணும். எடப்பாடி வரணுன்னா அவர் ஒன்றா சேரணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அவர் இப்பயே எல்லாத்தையும் பார்த்தோம்னா எப்படி பார்ப்பாரு? எல்லாம் எடப்பாடி தான். நாங்களாம் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அவங்களால தான் இந்த மாதிரி உருப்படாத ஆட்சி ஆள முடியும். அவங்களே வரட்டும். நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த ரோடும் நல்லா இல்லை, எந்த வசதியுமே இல்லை. அவங்க உள்ளே இருக்காங்களா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லைன்னு கூட தெரிய மாட்டுது. அப்புறம் என்ன சொல்கிறது? நம்ம ஒரு மக்களுக்காக சேவை செய்ய தான் அவங்க வராங்க. இது வரைக்குமே எந்த சேவையிலும் அவங்க ஈடுபடவே இல்லை. எதுவுமே தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு கூட. ஒரு ரோடு வசதி இல்லை. எல்லாம் அந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் தான் போடுறாங்க. அது எல்லாருமே அஸ்யூஷுவலாக பண்ணுறது தானே. எலெக்ஷன் நெருக்கத்தில் யாரெல்லாம் போட தான் செய்வாங்க. இவங்க மட்டும் தான். கலைஞரை விட இவரோட ஆட்சி நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, கலைஞரே எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து இல்லை. பார்க்கலாம் விஜய் வந்திருக்காரு எப்படி இருக்குன்னு. அது கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான். தனிப்பட்ட முறையில் யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாம் லா அண்ட் ஆர்டர்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. இலவச அறிப்புன்னு சொல்லி கொடுத்து நிறைய விளையாச்சு தராங்க. அதனால் ஜனங்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. மாற்று கட்சி வரும். அப்படி இல்லைன்னா விஜயோட கூட்டணியில் வரும் வாய்ப்பு. அடுத்த எலெக்ஷன் முக ஸ்டாலின் தான் வருவார். நிறைய நன்மை செஞ்சிட்ருக்காரு. பெண்களுக்கு இலவச பஸ்ஸு, பெண்களுக்கு வந்து தொகை, உரிமை தொகை,
மறுபடியும் ஸ்டாலின் தான் வருவார். ஏன்னா வந்து அம்மா தலைவருக்கு எம்ஜிஆருக்காக ஜெயலலிதா போட்டாங்க. ஜெயலலிதா இப்போ இல்லை, வேறு யாருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெட்டாளிக்கு கண்டிப்பாக ஸ்டாலின் தான் மீண்டும் வருவார். அவர் எனக்கு எதுவும் செய்ய தேவையில்ல, மக்களுக்கு எதுவும் செஞ்சால் போதும். அவன் மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சாங்களோ அதுவே போதும். ஸ்டாலின் தான் மீண்டும் வருவார். வேறு வரதுக்கு வேறு யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே இருக்குல்ல, உதயசூரி சின்னத்தை பற்றி, அந்த சின்னத்தை பற்றியோ கலைஞரை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ நிறைய இது தவறுகள் சொல்லலாம். அதுக்கு 2 மணி நேரம் நீங்கள் இருக்கணும். ஒவ்வொன்றா நான் சாட்சியோடு நிரூபிப்பேன். அதனால் இதோட முடிச்சிங்க. ரெட்டால் தான் கன்ஃபார்ம்டா, இதோட ரிசல்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி. ஸ்டாலின் தான் வரணும். நாங்கள் வேலை இல்லாமல் இருந்தோம், எங்களுக்கு இந்த போர்டு வச்சு கொடுத்தாங்க. டிஎம்கே இந்த போர்டு, இந்த ஸ்டாண்டு வச்சு கொடுத்தாங்க. எல்லாம் நல்லது பண்ணுறாங்க. அதுதான் தெரியலையம்மா. இது டிஎம்கே தான் வரணும். நாங்கள் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா டிஎம்கே தான்மா. ஸ்டாண்டே உதயநிதி ஆட்டோ ஸ்டாண்டு தான் அது. சரி சரி. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வருவாங்கன்னு? திமுக ஆட்சி தான் வரும் மீண்டும். அவங்க செஞ்சிருக்க நலத்திட்டங்கள் அவ்வளோ இன்றைக்கி உள்ள கண்டிஷனில் மத்திய அரசை எதிர்த்து இவ்வளோ வந்து தைரியமாக விஷயம் பண்ணுறாங்கன்னா வேறு எந்த நாட்டிலும் நடக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். அதனால் எந்த விதமான தடையும் இல்லாமல் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்துக்கு யார் ஜெயிப்பாங்க? 90% விஜய் தான்மா. ஆணித்தரமாக மனசோடெல்லாம் பதிஞ்சிருக்காரு. அவர் வரணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக மாறணும். எல்லா மக்களுடைய கருத்து தான் மாறணும். கண்டிப்பாக மாறணும். அவர் ஜெயிக்கணும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த முறையிலே டிஎம்கே தான் நிச்சயமாக வரும். 140 150 சீட்டு அளவுக்கு பிடிக்கும். இரண்டாவது எதிர்க்கட்சியாக எடப்பாடி அவர்கள் அதிமுகவில் வருவார்கள். டிஎம்கே தான் வரும். எதனாலன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. பொதுவாக நாங்கள் சென்னை சுற்றி பிரிட்ஜிங்க, அப்புறம் வந்து ட்ரைனேஜ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூ ஒர்க்கு, அதுக்கப்புறம் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஎஸ்டி ஸ்கீமு, அது ஓபிசி ஸ்கீமு, எம்பிசி ஸ்கீமு, எஜுகேஷன் சிஸ்டமு, இதெல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இது மகளிருடைய இலவச பயணம், மகளிர் உதவி திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்கள், நிறைய அடிக்கணே போகலாம். எண்ணற்ற திட்டங்கள் ஏடிஎம்கேல எது இதெல்லாம் மடக்கி வச்சுருந்தாங்களோ டிஎம்கே அந்த 5 வருஷத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பண்ணுவாங்கன்னு மக்கள் நம்புகிறாங்க. எடப்பாடி ஆட்சி தான் வரணும். அவர் வந்து எனக்குன்னு இல்லை, அது கொஞ்சம் நல்ல ஒரு பிடிச்சி. நான் சின்ன வயசுலேருந்தே ஏடிஎம்கே தான் போடுறேன், வேறு கட்சிக்கு போட மாட்டேங்க. அவங்க ஏன்னா சில போன 4 ஆண்டு காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிக்கிறாரு ஜனத்துங்களுக்கு. யார் வருவான்னு ஒன்றும் நிலையாக சொல்ல முடியாது. ஒரு எல்லாம் ஒரு மக்கள்கிட்ட என்ன நிலவரம் என்ன எப்படின்னு தெரியலையே. யார் என்ன வருவாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் நிலையாக சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும். 2026 தேர்தலில் யார் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள்? வாய்ப்புன்னு பார்த்தா மக்களுக்கு யார் நல்ல செய்கிறாங்க, நல்லது பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது தெரில. இதெல்லாம் நல்ல மக்களுக்கு நல்ல ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் எதிர்பார்க்குறோம். டிவிக்கே தான். இருக்குது. புதுசாக யாருன்னா வரணும்னு ஸ்டான்லி டிஎம்கே தான் வரும். எதனால் இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இல்லாத எல்லா குழந்தைகளுக்கு எல்லாமே காலை உணவு, மதிய உணவு அதான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. வேறு யாரும் செய்யலை. எடப்பாடி வந்து எதுவுமே செய்யலை. அவர் சுருட்டிட்டு போகிறது தான் தெரியுது. இந்த ஆட்சியில் ரொம்ப அநியாயம் நடக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து எடப்பாடியார் தான் வருவார். நல்ல லீடிங்கில் வருவார். மக்களுக்கு டெய்லி அநியாயம் நடக்குது. அதனால் எடப்பாடியார் வருவார் கண்டிப்பாக. டிஎம்கே தான், ஸ்டாலின் தான். ஏன்னா கூட்டணி பலமாக இருக்குது. ப்ளஸ்ஸு இவர் எடப்பாடியோட கூட்டணிகள் தப்பாக இருக்குது. இவர் ஒன்றும் அதிகமாக பண்ணலை. ஏன்னா இவர் கட்சியை வந்து அடமான வச்சிட்டாரோன்ற மாரி ஒரு எண்ணம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். தமிழ்நாட்டு மக்களே அதுதான். அவருடைய சொந்த விஷயங்களுக்காக இது பண்ணும் பொழுது நம்பிக்கை இல்லை. ஏன்னா கூட்டணி வந்து அலையன்ஸ் சப்போர்ட் இல்லைன்றதுனால வந்து டிஎம்கே வரும். மக்கள் ஆட்சி வந்தால் யார் வரணும் முக்கியம் இல்லை, வாரவன் நல்லதாக செய்யணும். மக்களால் வரணும் ஆட்சி, அதுதான்
இந்த விஜயகாந்த் வரணும், ரஜினி வரணும், கமலஹாசன் வரணும், இப்படிலாம் கிடையாது. ஸ்டாலின் வரணும் முக்கியம் கிடையாது. இல்லை திமுக அண்ணங்காட்சி அவங்க வரணும் முக்கியம் இல்லை. யார் வராங்களோ எது நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு உண்மை. ஓகே, யார் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ புது ஆட்சி வந்தால் விஜய் வட்டம். என்ன ஃபஸ்ட்டு இருக்கவங்களாம் வந்து அந்த எலெக்ஷன் வருது அப்படின்னா மட்டும் இந்த தார் ரோடு ஒரு நல்ல விஷயம் எல்லாத்தையும் செய்வாங்க. ரோட்டில் இருக்கவங்க மெயின் ரோடில் இருக்க எல்லாருமே டிராஃபிக் பண்ணி எல்லா நல்ல விஷயத்தையும் நைட்டில் செய்கிறேன்னு சொல்லிட்டு காலையும் சேர்த்து செய்வாங்க. அதனால் வந்து இப்போ புதுசாக தளபதி வந்திருக்கனால தளபதியின் பேரை வச்சு எல்லாரும் நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த நம்ம லோக்கல் சரி ஈசிஆர் எல்லா இடத்துலையுமே சாப்பாடு டெய்லி போடுறதா இருக்கட்டும், ஈசிஆர் சரவணன் எல்லாமே நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து இந்த வாட்டி தளபதிக்கு வந்து அது கிடைக்குமான்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்பிக்கை மட்டும் இருக்கிறது மட்டும் இருக்குது. இந்த 26 கிடைக்காது 27 கிடைக்குன்ற நம்பிக்கை கூட இருக்குது. ஸ்டாலின் தான்ப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அப்போ தான் அந்த கட்சி தான் கலைஞ்சிருக்கிற வரைக்கும் அவர் எங்களுக்கு நல்லா உதவி பண்ணிக்கிறாரு. விதவைகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் உதவி பண்ணுறாரு. எங்களுக்கு அது போதும் ராஜா. நாங்களாம் அந்த அதை 1000 ரூபாய் நம்ம கடன் வாங்கி நாங்கள் செய்கிறோம். அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி செய்கிறது. ஏடிஎம்கே கண்டிப்பாக வரும். அவங்க நல்லா எல்லாம் பண்ணியிருக்காங்க. போன ஆட்சியில் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தான் வரும். டிஎம்கே தான் வரும். நிறைய சலுகை பண்ணியிருக்காங்க, நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க தான் வருவாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் மறுபடியும் வருவார். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய நல்ல இது செய்கிறாங்க, நிறைய திட்டங்கள் நிறைய இது பண்ணுறாங்க, வாங்குறாங்க. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பண்ணிகிட்ருக்காங்க, இன்னமும் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. திமுக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸ்டாலின் தான் வருவார். நிறைய திட்டங்கள் நல்ல 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 திட்டங்கள் நிறையா வந்திருக்கு. அதனால் அவர் தான் வருவார். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போது மக்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறாரு, பண்ணுறாரு, எல்லாம் எடுக்கிறாரு. அதனால் வந்து அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவங்களா வரணும், அவ்வளோதான். யாருன்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓட்டிங் யார் நல்லவங்களுக்கு பண்ணுறாங்களோ அவங்க வரணும். பப்ளிக்கை பொறுத்தது அது. எங்களுக்கு தளபதி தான் வரணும். அவர் தான் விஜய்லாம் இல்லைப்பா. நம்ம ஸ்டாலின் தான் வரணும். ஆடு வருவானாக்கா ஏடிஎம்முக்கு தான். இப்போ வந்துட்டு ஸ்டாலின் வந்து யாருக்கும் அந்த நன்மையும் செய்யலை. இந்த ரேஷன் கடைக்கு வர 2000 ரூபாய் அதுவும் கொடுக்கல. சரியாமல் ரேஷன் வரல, எல்லாம் கடத்தில் தான் போகுது. அதனால ஜனங்க நிறைய புறக்கணிக்கிறாங்க. ஸ்டாலினில் கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடக்குதா வேண்டி வேறு எதுவுமே எங்கள் ஆட்சியில் எதுவும் நடக்கலை. அதனால் அதிமுக தான் கூட்டணி தான், பிஜேபி கூட்டணி. அதிமுக தான் முதலமைச்சர் எடப்பாடி தான் வருவாருங்க. விஜய் அண்ணா வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆமாம். மக்கள் நினச்சா என்னாலும் நடக்கும். மக்கள் மாற்றுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இவங்க இந்த 2 கட்சியுமே வேண்டான்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். மாற்றுவாங்க கண்டிப்பாக. அடுத்த டைம் திமுக வருங்கிறது சாத்தியம் இல்லாதது. இளைஞர்கள் நினச்சா என்னன்னாலும் மாற்றுவாங்க, கண்டிப்பாக நடக்கும். விஜய் மாற்றம் வேணும். எஸ், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும். இல்லை வருது வரல இல்லை, எதிர்பார்ப்பு அதுதான். மாற்றம் வேணும் கண்டிப்பாக. திராவிடெல்லாம் ஒழியணும். பிஜேபிக்குன்னு எங்கம்மா ஓட்டு இருக்குது? பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஆளானப்பட்ட ஐயா காமராஜரையே தோக்கடிச்ச ஊர். பிஜேபி எல்லாம் நம்பி கண்டிப்பாக ஓட்டே போட மாட்டாங்க. அதுதான் என் கருத்து கணிப்பு. அதான் விஜயெல்லாம் வந்து ஓட்டை பிரிப்பாங்களே தவிர ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. என்ன சிவாஜி கணேசன் பண்ணாதா? சிவாஜி கணேசனுக்குன்னு தனி செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கு என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பாவம். அவரை விடவா ஆளுங்கட்சி நிறைய பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்குது. அவங்க ஓட்டு பிஜேபினால தான் அவங்க ஓட்டு மைனஸ் ஆகும். ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் அவங்க வந்து வரவே முடியாது. அவங்க இண்டிவிஜுவலாக இருந்தால் கூட ஏடிஎம்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு மைனஸ் ஆகிடும். ஏன்னா விஜய் கண்டிப்பாக அந்த பக்கம் போக மாட்டார். அவர் தனியாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அது சிந்தித்து பார்க்கும்போது இது வரும் வாய்ப்பு இருக்குது. ஆளுங்கட்சி வாய்ப்பு இருக்குது.
அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நாட்டை வந்து ஆண்டவங்களே தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. குடும்ப வாரிசு தேர்தல் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு கேண்டிடேட் வந்து நின்னாங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு சிஎம் வந்தாங்கன்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காணப்படும். இன்னொன்று என்னென்னா, பழைய அரசியல்வாதிங்க யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ எல்லாருமே கண்டிப்பாக மாட்டுவாங்க. ஸோ புதுசாக ஒரு கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வரணும். இன்னொன்று என்னென்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக விஜய் வந்தால் ஸோ தமிழ்நாட்டோட நிலைமை மாறும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். ஸோ வரக்கூடிய தேர்தலில் எல்லா மக்களும் வந்து விஜய்க்கு வாக்களித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டோட நிலைமை மாறும். இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பிளாக் மணியும் வெளியில் வரும் கண்டிப்பாக. அடுத்து வந்து புதுசாக ஒரு ஆள் வந்தால் நல்லது. ஏன்னா இருக்கிற ஆளும் இன்னும் யாரும் ஒன்றும் செய்யலை. அதனால் புது ஆள் வந்தால் ஒரு நல்ல இது. எடப்பாடியார் தாங்க வரணும். எடப்பாடியார் நிறைய ஸ்கீம் பண்ணியிருக்காருங்க. நிறைய பொதுமக்களுக்கு நல்ல காலேஜ் திறந்துருக்காரு, மருத்துவமனை திறந்துருக்காரு, எல்லாம் திறந்துருக்காரு. ஆமாம், கல்லூரி திறந்துருக்காரு. ரோடு நிறைய சாவுகள்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சிட்டு ஒயின் ஷாப்பில் சரி இப்போ செத்து போயிட்டுருக்காங்க. சாராயம் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் எடப்பாடி ஆட்சி எதுவும் நடக்கலை, நல்லா நடந்தது. ஆட்சி ரொம்ப நல்லா இருந்தது. எடப்பாடி தாங்க வருவார். டிஎம்கே தான் வருவாங்க. எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இலவச பஸ் மாதம் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. சிறப்பாக தான் இருக்குது. டிஎம்கே சான்ஸ் நிறையா இருக்குது. வருகின்ற தேர்தலில் நமது மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் வர வேண்டும். ஸ்டாலின் தான். அவர் பண்ணுற சில நல்ல திட்டம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா மும்மொழி கொள்கை கொண்டு வரணுன்னாங்க. அவர் ஒரு ஆள் தான் முடியும். எடப்பாடியெலாம் இருந்தால் நம்மளை எப்போ வாரி சாப்பிட்ருவாங்க. ஏடிஎம்கே தான் நல்லாயிருக்கும். இதனால் டிஎம்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கண்ட்ரோல் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாம் அவுட் வருஷம் போயிடுவாங்க. மக்கள் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ரோடு இப்போ தான் போட்டுறாங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரோட்டில் இவ்வளோ நாளாக தோண்டி போட்டுருவாங்க, போட மாட்டாங்க எதுவுமே. ஆமாம், அப்போ மட்டும் போடுவாங்க. ஒரு பொறுப்பாக பதில் சொன்னாட்டாங்க. இவங்க 56 வார்டில் வந்து பால்வடி இது. அந்த பால்வடி வந்து ஒரு சீட் கூட போட மாட்டாங்க. ஓட்டு சீட்டாக விட்டுருவாங்க, இரும்பு சீட்டாக இது. அப்போ படிக்கிற குழந்தைங்கள்லாம் இவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஏன் அதுக்கு ஒரு தெர்மாக்கல் போட்டு அது பண்ணலாம், அதை பண்ண மாட்டாங்க. பெயின் மட்டும் வச்சு விட்டுறாங்க. அப்போ அங்கே இருக்க குழந்தை போகணும். நீங்கள் எல்லாமே ஏசி இல்லாமல் இருக்க முடியுதா? அப்போ குழந்தை எப்படி ஏசி இல்லாமல் இருக்கும்? அது தெர்மாக்கல் போடணும். அந்த ஐடியா வராது அவங்களுக்கு. நம்ம சொல்லி அதான் அப்போ பண்ணுவாங்க. இப்போ பிளாட்பார் கடையில் கொஞ்சம் நாள் உள்ளத்தில் வைக்கலாம், கொஞ்சம் உள்ளத்தில் வைக்கலாம். அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஊரில் அதை பண்ண மாட்டாங்க. பார்க்கிங் இருக்கணும், அது பார்க்கிங் இருக்காது. ஆனால் ஃபைன் மட்டும் கரெக்டாக போட்டுருவாங்க. இந்தமாதிரி நிறைய பிரச்சனை மேடம். ஏடிஎம் தான் கரெக்டாக இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போ தான் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ இருக்கிற ஆட்சியே நல்ல ஆட்சியாக தான் இருக்குது. ஸ்டாலின் ஆட்சி இதே நீடிச்சாவே போதுமானது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. விஜய் அண்ணன் தான் வருவார். அவர் தான் எத்தனையோ 40 வருஷத்துக்கு மேலே வந்து எல்லாரும் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்து. ஆனால் மாற்றம் எதுவும் எல்லாம் வந்து புதுசாக ஒரு இளைய தலைமுறைக்கு வந்து வழிகாட்டினா வந்து நம்ம விஜய் அண்ணன் தான் வந்து. கண்டிப்பாக அவருக்கு தான் என்னுடைய செல்வாக்கு. விருப்பம் நம்ம நினைக்கிறது வந்து ஸ்டாலின் வந்தால் நல்லா செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் அதுதான் நினைக்கிறோம். வேறு ஒரு நினைக்கிறோம். எதனால மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுலாம் செய்கிறாரு. அதனால் வந்து வாய்ப்பு வந்து அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. திமுக தான் வரணும். இப்போ ஓரளவு நல்லபடியாக செய்துட்டு இருக்காங்க மக்களுக்கு. அதனால் திமுக வரணும். இவங்க திமுக வர்றதுக்கு இதாக இருக்குது எனக்கு, என்னை பொறுத்தளவு. அவங்க ஓரளவு நமக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லா விஷயங்களையும் இந்த கல்வித்துறைக்கு இப்போ இது கல்வித்துறை இது வந்தது நம்ம அவங்க மோடி இது இல்லாமல் கொடுத்ததுக்கு இவங்க அதை எதிர்ப்பு தெரிவித்து இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனாலே பெரும்பாலும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் சொன்ன வாக்குறுதி எதையுமே காப்பாற்றலை. முதல் நீட்டு, டாஸ்மார்க் ரெண்டுமே இவங்க நிறைவேற்றவில்லை. சும்மா பகட்டான ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு ஒரு இதாக இருக்காங்க. அதுக்கு எடப்பாடியே தேவலாம் எவ்வளோ பரவாயில்ல. ஆமாம், எல்லா விலைவாசி அனைத்தும் உயர்ந்துருச்சு. சொத்து வரி, மின் கட்டணம் அனைத்து வகையிலும் பொதுமக்களை பாதிக்கிறவருக்கு எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை. நிறைவேற்றின மாதிரி பிரம்மையை உருவாக்கிக்கிட்டு எல்லாரையும் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றமும் வரலாம். எடப்பாடியே மேல் இதுக்கு இல்லை ஆளுங்கட்சியாக கம்பல்சரி வந்து திமுக உட்காரோம். ஆனால் எதிர்கட்சியாக விஜய் வந்து நிற்பார். இதுதான் உண்மை. எதனாலனா என்ன சொல்கிறது, ஒரே விஷயந்தாங்க. அவர் வந்து விஜய் வந்து ஒரே விஷயந்தான். என்னென்னா அவரோட ஆக்சுவலாக அவர் ஒரு ஷூட்டுக்கு போனாலே வந்து 200 இது
என்னது அவரோட சம்பளம் ஓகேங்களா 200 கோடி. அதையே வேணான்னு சொல்லிட்டு வரவர் கம்பல்சரி மக்களுக்காக நல்லது பண்ணார். இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய்ன்னு மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்தாலும் அந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாங்க. அதுக்காகவே வந்து நம்ம அந்த திமுக அதிமுக போகணுன்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க புதுசாக ஒருத்தவங்க வருவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். வந்தாருன்னா அவருக்கு நல்லது பண்ணலாம். திமுகவே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனாலனாக்கா அந்த கட்சி கூட்டணி சரியில்லை, எப்போ நிலைச்சி நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ இருக்கிற டிஎம்கே வந்தால் நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்கிறவங்க வரணும். இப்போ மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களே வரட்டுமே.